டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் மேக்ரோனா என்ன, எக்ஸல் ப்ரோக்ராமில் மேக்ரோவை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது எப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவில் மேக்ரோ யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்சஸ்ங்கிற கமாண்டை எப்படி எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நாம் மேக்ரோவை யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸுங்கிறத பார்ப்போம். நாம் அடிக்கடி சில வேலைகளை எக்ஸலில் செய்வோம். அந்த மாதிரி வேலைகளை மேக்ரோ யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா அந்த ரெக்கார்ட் பண்ண மேக்ரோவை தேவைப்படும் போது ரன் பண்ணி அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். முதல்ல மேக்ரோ டூலை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த ரிப்பனில் இந்த டெவலப்பர் டேபை கொண்டு வரணும். நார்மலாக ரிப்பனில் டெவலப்பர் டேபு இருக்காது, இதை இங்கே கொண்டு வரணும். இந்த டெவலப்பர் டேபை இங்கே ரிப்பனில் கொண்டு வரது எப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நான் செல் A1 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு ரெக்கார்ட் மேக்ரோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் ரெக்கார்ட் மேக்ரோன்னு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் மேக்ரோ நேம், இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக மேக்ரோ 1ன்னு இருக்குது, நான் அந்த பேரே கொடுக்குறேன். அடுத்து இதுக்கு ஷார்ட்கட் கீ, அதாவது இந்த ரெக்கார்ட் பண்ண பிறகு இந்த மேக்ரோவை ரன் பண்ணுறதுக்கு உள்ள ஷார்ட்கட் கீயை இங்கே நம்ம க்ரியேட் பண்ணலாம். இது இங்கே ஸ்டோர் மேக்ரோ இன் திஸ் ஒர்க் புக், நியூ ஒர்க் புக், பெர்சனல் மேக்ரோ ஒர்க் புக். அதாவது இந்த ஒர்க் புக்கில் மேக்ரோவை ஸ்டோர் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அல்லது நியூ ஒர்க் புக்கில் ஸ்டோர் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அல்லது எல்லா ஒர்க் புக்லேயும் இதை ஸ்டோர் பண்ணணும்னா பெர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்கை செலக்ட் பண்ணணும். நான் திஸ் ஒர்க் புக்கை செலக்ட் பண்ணிட்டேன். இதை பற்றி ஏதாவது டிஸ்கிரிப்ஷனில் எழுதணும்னாலும் எழுதலாம். இப்போ நான் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ மேக்ரோ ரெக்கார்ட் ஆகுது. நாம் செய்கிற எல்லா வேலையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ரெக்கார்டிங்னு தெரியுது. இப்போ நான் என்டர் பண்ண வேண்டிய ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப் உள்ளே போய் ஆல் பார்டர்ஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பியோட வித்தை கூட்டுறேன். இப்போ இதோட பேக்ரவுண்டில் ஒரு கலர் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் எல்லோ கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன். சீரியல் நம்பர், நேம் ஆஃப் ஐட்டம், price. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி இதை போல்ட் ஆக்குறேன். இப்போ நாம் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த மேக்ரோ ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த டெவலப்பர் டேபை ஓப்பன் பண்ணி ஸ்டாப் ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த ரெக்கார்டிங் நின்றுச்சு. இப்போ நான் இந்த டேட்டாவையும் இந்த ஃபார்மேட்டையும் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பை ஓப்பன் பண்ணி இங்கே எடிட்டிங் குரூப்பில் கிளியருங்கிற கமாண்டை ஓப்பன் பண்ணி இது உள்ள கிளியரால் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இது எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் G6 செலக்ட் பண்ணுறேன். இந்த G6 இருந்து நாம் ரெக்கார்ட் பண்ண அந்த டேட்டா என்ட்ரு ஆகணும். அதுக்காக நான் G6 செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் ரெக்கார்ட் பண்ண அந்த மேக்ரோவை ரன் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே மேக்ரோவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே மேக்ரோங்கிற இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நாம் ரெக்கார்ட் பண்ணது மேக்ரோ 1, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணணும். அதுக்கு இந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ட்ரு ஆக மாட்டேங்குது. இது ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த இடத்துல இந்த டேட்டா இருந்ததோ அந்த இடத்துல இது காப்பி ஆகுது. இப்போ நான் ஷீட் நம்பர் 2 ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணணும். நாம் ரெக்கார்ட் பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அதுக்காக நான் இந்த G7 செல்லில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மேக்ரோவை ஓப்பன் பண்ணி இந்த மேக்ரோவை நான் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல அது பேஸ்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி பேஸ்ட் ஆகுது. இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஹோம் டேப் உள்ள போய் கிளியர் ஆலை செலக்ட் பண்ணுறேன். இது ரிமூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நாம் யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்சஸையும் யூஸ் பண்ணி மேக்ரோவை ரெக்கார்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ செல் A1 செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்சஸை ஆக்டிவேட் பண்ண போகிறேன். அதுக்கு இது மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதோட கலர் மாறிடுச்சு. இப்போ நான் ரெக்கார்ட் மேக்ரோவை கிளிக் பண்ணுறேன். இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் பேர் அதே ஆட்டோமேட்டிக்காக மேக்ரோ 2ன்னு கொடுத்துருக்கு. நான் இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ரெக்கார்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஹோம் டேப் உள்ள போய் பேக்ரவுண்டில் எல்லா கலர் கொடுக்குறேன். அடுத்து ஆல் பார்டர்ஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன். சீரியல் நம்பர், நேம் ஆஃப் ஐட்டம், அடுத்து ப்ரைஸ். இப்போ சீரியல் நம்பர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேக்ரோ ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்சஸையும் கிளிக் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறிடுச்சு. அது டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேட்டாவையும் ஃபார்மேட்டையும் ரிமூவ் பண்ணணும். ஹோம் டேப்பை ஓப்பன் பண்ணி இங்கே கிளியராக செலக்ட் பண்ணுறேன். இது எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல அதாவது G7 நாம் ரெக்கார்ட் பண்ண டேட்டாவை என்டர் பண்ணணும். அதுக்காக நான் G7 செலக்ட் பண்ணிவிட்டு டெவலப்பர் டேப் உள்ளே போய் மேக்ரோஸை கிளிக் பண்ணுறேன். மேக்ரோங்கிற இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் மேக்ரோ 2 செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். அதுக்கு ரன் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் விரும்பின இடத்துல நாம் ரெக்கார்ட் பண்ண டேட்டா என்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இதை என்டர் பண்ணணும்னா இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ரோவை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இது பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஷீட் நம்பர் 2ல் F7 செலக்ட் பண்ணுறேன். F7 செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ரோவை ஓப்பன் பண்ணி அதில் மேக்ரோ 2 செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நம்ம விருப்பப்பட்ட இடத்துல இது பேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம விருப்பப்பட்ட இடத்துல நாம் ரெக்கார்ட் பண்ண மேக்ரோவை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்சஸ்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.